நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டி நேயர்களே அவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிறது என்னுடைய வார்த்தை சங்கீதம் 31வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். சங்கீதம் 31:7. உமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழ்வேன், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். இந்த வசனத்தில் அழகா ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு, நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் நம்ம படுற உபத்திரவங்கள், நம்ம ஆத்மாவில் இருக்கிற வியாகுலங்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுருக்கிறாராம், அறிந்திருக்கிறாராம். நிறைய நேரங்களில் நம்ம ஆத்மாக்குள்ள ஒரு வியாகுலம், வெளியே சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு வியாகுலம், இருதயத்தில் அந்த ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அந்த கஷ்டத்தினால நிறைய நேரத்தில் நம்மளுடைய உபத்திரவங்களை சில நேரங்களில் மனிதர்களிடத்தில் நம்மளால் சொல்ல முடியாது. அழகா இதை மாதிரி ஒரு வசனம் சங்கீதம் 22வது அதிகாரம் 24வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாக எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இந்த இடத்துல இந்த வசனம் அழகா சொல்றது, ஒரு யாராவது ஒருத்தர் உபத்திரவத்துல அவன் பயங்கர ஒரு உபத்திரவத்தில் இருந்தானா அந்த உபத்திரவத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாராம், அற்பமாய் நினைக்க மாட்டாராம். மனிதர்கள் நினைக்கலாம், நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் வர உபத்திரவங்கள், சில நேரத்தில் நமக்கு வருகிற கஷ்டங்கள், எதிர்பாராத ஒரு இழப்புகள், எதிர்பாராத ஒரு விபத்துக்களோ அல்லனா ஒரு பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை, அல்லனா ஏதோ ஒரு அவமானமான சிச்சுவேஷன், அல்லனா வியாதி, மன கஷ்டங்கள், பிரச்சனைகள், நம்ம நினைக்க முடியாத சில பிரச்சனைகளில் சில நேரம் மனிதர்கள் சொல்லலாம், இவன் என்ன தவறு செய்தானோ அதனால இந்த காரியம் நடக்குதுன்னு. ஆனால் ஆண்டவர் நம்ம அப்படிப்பட்ட ஒரு உபத்திரவத்தில் இருக்கும்போது நம்முடைய உபத்திரவத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை என்ன செய்ய மாட்டாராம், அருவருக்கவும் மாட்டாராம், அற்பமாய் நம்மளை என்ன செய்ய மாட்டார், எண்ண மாட்டார். மனிதர்கள் நம்மளை என்ன செய்யலாம், எண்ணலாம், நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை அற்பமாக என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளுடைய உபத்திரவத்தை பார்த்து அவர் அற்பமாக என்ன செய்ய மாட்டார், நினைக்கவே மாட்டார். அவன் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகளில் அவனை கேட்டலினார். அப்போ நம்ம ஒரு உபத்திரவத்தில் இருக்கிறோம், நம்ம உபத்திரவப்பட்டு இருக்கிறோம், அந்த உபத்திரவத்தை மனிதர்கள் அற்பமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை ஒரு நாள் அற்பமாக என்ன செய்ய மாட்டார், நினைக்க மாட்டார். தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டலினார் அப்படின்னு அழகா அந்த இடத்துல வசனம் போடப்பட்டிருக்கு சங்கீதம் 22-24. அப்போ நம்ம உபத்திரவத்தில் இருக்கும்போது நம்ம ஒருவேளை ஒரு அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு அற்பமான ஒரு சிச்சுவேஷனை நம்ம இருக்கும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மளுடைய வார்த்தை நமக்கு செவி கொடுக்கிற தேவனா என்ன செய்கிறார், இருக்கிறார். நம்ம முதல்ல பார்த்தோம் சங்கீதம் 31:7வது வசனத்தில், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்ம வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். அப்படி ஆத்ம வியாகுலம் சில நேரங்களில் நம்மளுடைய சில யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூட முடியாத ஒரு கண்ணீரின் பாதையில் நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்படி ஒரு பைபிளில் ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கு. ஒரு ஸ்திரீயானவள் அவளுடைய ஆத்மா அவ்வளோ ஒரு வியாகுலத்தில் அவள் என்ன செய்கிறா, ஒரு மனிதனை நோக்கி போகிறா. அதை நம்ம பார்க்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலேருந்து அந்த சம்பவம் போடப்பட்டிருக்கு. 2 ராஜாக்கள் 4:8 அந்த சம்பவம் தெளிவாய் போடப்பட்டிருக்கு. சூனேமுக்கு போயிருக்கும்போது ஒரு நாள் யாருன்னா பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, சூனேம்ங்கிற ஊருக்கு எலிசாங்கிற ஒரு தீர்க்கதரிசி போகிறாரு. அவர் அந்த ஊருக்கு போகும்போது அந்த ஊரில் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ, கனம் பொருந்தினா கண்டிப்பாக அந்த ஊரில் எல்லாராலும் அறியப்பட்ட கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அவள் அந்த அவனை போஜனம் பண்ண வருந்தி, ஒரு தீர்க்கதரிசி எலிசாங்கிறதுனால அவளை அவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து அங்கே அவருக்கு போஜனம் சாப்பாடெல்லாம் என்ன செய்கிறா, கொடுக்குறா. அப்போ தன் கணவனை நோக்கி ஒரு நாள் சொல்கிறா, இதோ நம்மிடத்தில் எப்போதும் போகிற இந்த தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான், இவர் ஒரு பெரிய பரிசுத்தவான் காண்கிறேன். அதனால இவர் வரும்போது நம்ம வீட்டு மாடியில் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் போட்டு ஒரு ஊழியக்காரரை, ஒரு தீர்க்கதரிசியை கனம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயா அந்த பெண் என்ன செய்தா இருந்தா இவள். ஆனால் இவளுக்கு ஒரு குறை இருந்தது. அப்போ அடிக்கடி எலிசா இந்த ஊருக்கு வரும்போதெல்லாம் தான் அந்த வீட்டில் தங்குறா. அந்த எலிசாக்குரிய எல்லா காரியங்களையும் இந்த சூனேமியா அந்த ஸ்திரீ அந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ பார்த்துக்கணும், அவருக்கு தங்க வேண்டிய வசதி, சாப்பாடு எல்லாவற்றையும் செய்து கொடுக்குறார். அப்போ ஒரு நாள் அந்த எலிசாக்கு இவ்வளோ நம்மளை கவனிக்கிறா, அவளுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்
அப்படின்ட்டு அவன் வந்து யோசிச்சுட்டு அவளை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா, இங்கே உள்ள ராஜா எனக்கு நல்லா தெரியும், ராஜாட்டையாட்டு சேனாதிபதியாட்டு உனக்காக நான் ஏதாட்டு நான் பண்ணணுமான்னு கேட்கும்போது, ஆனால் அவனுடைய எலிசாவோடைய ஊழியக்காரன் வேலைக்காரனுக்கு சொல்கிறான், இவளுக்கு வந்து என்னது கிடையாது, குழந்தை கிடையாது. அப்போ அவள் அவ்வளோ பெரிய கணம் பொருந்திய ஸ்திரீயாக இருக்கா, அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. அவள் வந்து அந்த பரிசுத்தவானை வந்து நேசித்து அந்த அவனுக்கு வரும்போது தங்குவதற்கான இடம் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறா. ஆனால் அவள் வந்து ஒரு நாளும் போய் எலிசாட்ட போய் எனக்கு குழந்தை வேணும் எதுவுமே அவள் என்ன செய்யலை, இந்த சம்பவத்தை பார்த்தா கேட்கல. ஆனால் ஒரு நாள் அந்த எலிசாவுக்குள்ளே ஒரு எண்ணம் தோன்றி, இவன் நம்ம வரும்போதெல்லாம் நம்மளை கவனிக்கிறாள், நம்ம இவளுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யணும், அப்போ இவளுக்கு என்ன குறை இருக்குது, அந்த குறையை நம்ம சரி செய்யணும் அப்படின்னு அவன் வந்து சரி செய்ய நினைக்கும் போது தான் அவனுக்கு அறிந்து கொள்கிறான், இவளுக்கு என்னதில்லை, குழந்தை இல்லை அப்படின்ட்டு. அப்போ உடனே எலிசா வந்து அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறா, அந்த இடத்துல அழகாக அந்த வசனம் போடப்பட்டிருக்கு, 16வது வசனம், ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். பிராண உற்பத்தி காலத்திட்டம், அப்போ 10 மாதம் குழந்தை பிறக்கிற அந்த திட்டம், ஒரு பிராணன் உற்பத்தி ஆகிற காலத்திட்டம், அந்த திட்டத்துக்குள்ள நீ ஒரு குமாரனை என்ன செய்து கொண்டிருப்பாய், அணைத்து கொண்டிருப்பாய். நீங்கள் அந்த சம்பவத்தை தெளிவாய் நீங்கள் உட்கார்ந்து தனியாக இருந்து வீட்டில் வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக அதே போல் அவன் சொன்னது போல் அவளுக்கு ஒரு குமாரனை ஆண்டவர் என்ன செய்திருப்பார், கொடுத்துருப்பார். இப்போ அந்த குமாரன் வளர்ந்து அவன் நல்லா தான் இருந்துட்டு இருக்கான். திடீரென்று ஒரு நாள் அவன் வந்து தன் தகப்பனோட பார்த்தீங்கன்னா 21வது வசனத்தில் 19வது வசனத்தில் போடப்பட்டிருக்கும், தன் தகப்பனை பார்த்து என் தலை நோய்கிறது. அவன் எங்கே இருப்பான்னா, அறுப்பறுக்கிறவரிடத்தில் இருந்து தன் தகப்பனிற்கும் போயிருக்கும் போது என் தலை நோய்கிறது என்றான். அப்பொழுது அவன் வந்து தன் தகப்பன் அவன் வந்து யார்கிட்ட அனுப்பிவிடுவா, வேலைக்காரன்ட்ட கொடுத்து நான் அவனை அனுப்பிவிடுவான். தாய்கிட்ட கொண்டு கொடுக்கும்போது அவன் வந்து கொஞ்ச நேரத்தில் அவன் மடியிலே படுத்து என்ன செஞ்சிருவான், செத்து போயிடுவான் அந்த குழந்தை. திடீர்னு தலை வலிக்குதுன்னு சொன்ன பையன் என்ன செஞ்சுட்டான், இறந்து போயிட்டான். அப்போ அவளுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் அந்த ஸ்திரீக்கு. ஏன்னா அவளுக்கு ரொம்ப நாள் கழித்து அவளே கேட்கவே இல்லை, ஆண்டவர் கொடுத்த ஒரு குழந்தை. திடீரென்று அவன் என்ன செய்கிறான், அவள் தாயின் மடியிலே இறந்து போகும்போது அவளுக்கு ஒரு பயங்கர கஷ்டம் இருந்திருக்கும். அவள் அந்த குழந்தைய எடுத்து ஒரு அறை வீட்டில் வந்து அந்த படுக்க வச்சுட்டு நேர யாரை தேடி போகிறா, யார் இந்த குழந்தைய உனக்கு தருவான், உனக்கு ஒரு உற்பத்தி காலத்திட்டத்தில் ஒரு குழந்தை பிறக்குன்னு சொன்னால் அதே மனிதனை என்ன செய்ய போகிறா, பார்க்க போகிறா. அப்போ அவன் எலிசாவை தேடி போகும்போது அவன் வந்து நீங்கள் 27வது வசனத்தில் பார்க்கும்போது அவன் வந்து எங்கே இருப்பான், 25வது வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா கர்மேல் ஒரு பர்வதத்தில் இருக்கிறார். அப்போ அவரை நோக்கி ஒரு கழுதையில் ஏறி தன் கணவர்கிட்ட சொல்லிட்டு, நான் உடனே கணவன்கிட்ட கூட சொல்லலை, தன் குழந்தை மரித்து போயிட்டு மகன் மரித்து போயிட்டுட்டான் என்று கணவன்கிட்ட கூட சொல்லாமல் நான் என்ன தேவ மனிதனை பார்க்க போகணுன்னு மட்டும்தான் சொல்லிட்டு அவள் என்ன செய்வா, போவா. அப்போ அவன் போகும்போது 27வது வசனத்தில் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து, ஒரு வார்த்தை கூட பேசலை, காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் எனக்கு அதை அறிவியாமல் மறைத்தார் என. அதான் துக்கம். இப்போ நம்ம அப்படிப்பட்ட ஒரு துக்கத்தில் கூட நம்ம இந்த வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதுதான் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். சங்கீதம் 31வது அதிகாரத்தில் 7வது வசனம், நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். அவன் அதில் அழகாக சொல்லுது, அவன் ஆத்துமா துக்கமாய், அவன் ஆத்துமா வந்து அவ்வளோ ஒரு துக்கம், தன் கணவன்கிட்ட கூட சொல்ல முடியாத ஒரு துக்கம். ஏன்னா கணவன்கிட்ட சொன்னாலும் கணவனால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. தலைவலிக்குன்னு சொன்ன பிள்ளை என்ன செஞ்சு மடியில் படுத்திருக்கும் போதே அழுது போயிட்டா. அப்போ அவள் ஆத்மா துக்கம். இங்கே வந்து எலிசாவை பார்த்து ஒரு வார்த்தை கூட அவள் என்ன செய்யலை, பேசலை. அவள் ஆத்மா அவ்வளோ ஒரு துக்கத்தில் இருந்துச்சு. இந்த வார்த்தைகளை கூட இந்த நேரத்தில் கூட இந்த செய்தியை நீங்கள் இவ்வளோ ஒரு துக்க வேலையில் கூட நீங்கள் என்ன செஞ்சுட்ருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த சுனாமியால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு குழந்தைக்காக அவள் என்ன செய்யல கூட இல்லை, ப்ரேயர் பண்ணவே இல்லை. ஆனால் அவள் வந்து அந்த பரிசுத்தமான எலிசாவை உபசரித்தது நிமித்தமாக அவளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அந்த காரியம் என்ன செஞ்சிச்சு, கிடச்சிச்சு. ஒருவேளை அப்படிப்பட்ட சில ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்கள் கையில் இருந்த ஆசீர்வாதங்களை இழந்து ஒருவேளை உங்கள் ஆத்துமாக்களை அதை குறித்து நீங்கள் டெய்லி வியாகுலப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த உபத்திரவங்களை வியாகுலங்களை யார் பார்த்து கொண்டிருக்கிற, ஆண்டவர். நீங்கள் அதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம், ஆண்டவர்கிட்ட. இவன் நேரம் ஆண்டவர், ஏன்னா அப்போ வந்து அவளுக்கு அந்த ஆண்டவரை தேடுகிற வழியே எலிசாவின் மூலமாக தான் கர்த்தரை அறிந்து கொண்டால். அதனால தான் பரிசுத்தவான் என்று அறிந்தாள். அவளுக்கு யாரை தான் போய் தேடி நிற்கணும்னு தோணுது, எலிசாவை தான் தேடணும்னு வந்து தோணுது. அதனால தான் அவளுடைய காலை பிடித்து அழுறா. அப்போ அவள் ஆத்மா துக்கமாக இருக்கிறதுன்னு எலிசா என்ன செஞ்சுட்டான், உணர்ந்துட்டான். நான் கர்த்தர் எனக்கு இதை என்ன செய்யலை, அறிவியாமல் மறுத்தார் அப்படின்ட்டு. ஆனால் இந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளை கண்டிப்பாக என்ன செஞ்சிச்சு, உயிர் பிழைத்தது. அவன் வந்து கேயாசிக்கிட்ட ஒரு தடியை கொடுத்து நீ போய்
பிள்ளை தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வையின்லாம் சொல்லுவான். ஆனால் அவள் வந்து அனுமதிக்க மாட்டா. கேயாசி வேண்டாம், நீங்கள் என் கூட வந்தால் தான் அந்த இடத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையின் தாய் வந்து அவ்வளோ எலிசாவை என்ன செஞ்சு கொள்வாள், வருந்து கேட்பா. அதே மாதிரி அவன் போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல அந்த அற்புதத்தை நீங்கள் 30வது வசனத்துலேருந்து 35வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வான். 33வது வசனத்தில் உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து அவன் வந்து தன் பிள்ளையின் வாயின் மேல் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்பர படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் வந்து 7 தரம் தும்மி எழுந்திருப்பான், எழுந்திரிச்சு உயிரோடு விழுந்துறான். அப்படியே அந்த பிள்ளையை கொண்டு சந்தோஷமாக யார்கிட்ட கொண்டு கொடுப்பாரு எலிசா, சுனேமியால் அந்த கையில், அவள் அந்த பிள்ளையின் தாயுடைய கையில். அப்போ அன்றைக்கு அவளுடைய அந்த ஆத்மாவில் இருந்த வியாகுலத்தை ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் என்ன செய்தார், மாற்றினார். அப்போ நம்மளும் அப்படிதான் ஆத்ம வியாகுலத்தில் இது வந்து உங்கள் பிள்ளையை மறித்தது, ஒருவேளை உங்களுக்கு உள்ள வியாதியை குறித்து ஒரு பயம் இருக்கலாம், உங்கள் ஆத்மாக்கள் ஒரு வியாகுலம் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள், சமாதான குறைவுகள், பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து உங்கள் ஆத்மாக்கள் அப்படி ஒரு வியாகுலம் இருக்கலாம். நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன், என்னுடைய ஆத்ம வியாகுலத்தை யார் புரிந்து கொள்வார்கள் என்று நீங்கள் கூட என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், கலங்கி கொண்டு இருக்கலாம். இந்த வசனத்தை வைத்து அழகா ப்ரேயர் பண்ணுங்க. நீங்கள் சங்கீதம் 22-24 அழகா ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரப்படுகிறவன் உபத்திரவத்தை ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டார், அற்பம் பண்ண மாட்டார். அற்பமா என்கிற தேவனே இல்லை. நம்மளுடைய ஆத்ம வியாகுலத்தோடு நம்ம அவருடைய பாதத்தில் போய் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு நாளும் நம்மளை புறம்பே தள்ளுகிற தேவன் நம்மளுடைய தேவனே என்ன செய்யாது, கிடையாது. நீங்கள் அதே மாதிரி இன்னொரு அழகா ஒரு சம்பவம் இருக்குது. லூக்கா 7வது அதிகாரத்தில் அழகா ஒரு சம்பவம் இருக்குது. லூக்கா 7வது அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். நம்ம முதலாவது நம்ம பார்த்தது எலிசா தீர்க்கதரிசி சூனேமியால் என்கிற ஊருக்கு போகும்போது அங்கே கணம் பொருந்திய ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இது வந்து இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் அவர் வந்து நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகம் பேரும் திரளான ஜனங்களும் அவரோட கூட போகிறாங்க. இப்போ ஆண்டவர் வந்து ஒரு ஊருக்குள்ளே போகிறாரு, அவர் கூட சீஷர்கள் திரளான ஜனங்கள் போகிறாங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபத்து போது அங்கே மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு போகிறாங்க. ஒரு மரித்த ஒரு பையனை அடக்கம் பண்ணுறதுக்கு இங்கே என்ன செஞ்சுட்டு போகிறாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தால், அவளோ கைம்பெண்ணாக இருந்தால், கைம்பெண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும், கணவனை இழந்த பெண், ஒரு கைம்பெண்ணாக இருக்கிறா. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை ஒரு மகன் மட்டும்தான். அவனும் என்ன செய்து போயினா, இறந்து போயிட்டான். ஊரில் வெகு ஜனங்கள் அவளோடு அவள் அழுதுட்டு போகிறபோது அவள் கூட நிறைய ஜனங்கள் வராங்க. இன்னொரு சைடில் பார்த்தா இயேசு கிறிஸ்து கூட வெகு ஜனங்களும் சீஷர்களும் என்ன செய்கிறாங்க, வராங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தர், இங்கேயும் நம்ம பார்க்குறோம், அவன் எலிசா வந்து யாரை நோக்கி வேண்டுதல் செய்தான், கர்த்தரை நோக்கி வேண்டுதல். இந்த இடத்துல கர்த்தரே அவளை பார்த்து அவள் அழுறதை பார்த்து, அந்த கைம்பெண் அழுறதை பார்த்து கர்த்தருக்கே ஒரு மனதுருக்கம். அப்போ நிறைய நேரங்களில் நம்ம அழுறதை பார்த்து, நீங்கள் அழுதுகிட்டு ஆண்டவர் சமூகத்தில் போய் இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் மேலே மனதுருக்கமாக என்ன செய்கிறார், ஆகிறார். நம்மளுடைய கண்ணீரை பார்த்து மனிதர்கள் மனதுருக்கம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்ம கண்ணீர், நம்ம ஆத்தும வியாகுலங்களை பார்த்து நம்ம மேலே மனதுருகாத தேவனே என்ன செய்யாது, கிடையாது. நம்ம வியாகுலங்களை பார்த்து நம்மளை சும்மா அனுப்புகிற தேவனே என்ன செய்யாது, கிடையாது, ஆண்டவர் கிடையாது. அப்போ வந்து அவர் என்ன செய்கிறார், 14வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். திடீர்னு அவர் வந்து அங்கே தூக்கிட்டு போகிறாங்க பையனை, ஆனால் கிட்ட வந்து பாடையை தான் என்ன செய்கிறார், தொடுறாரு. அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். முதல்ல அவர் வந்து அழுகிற ஸ்திரீயை பார்த்து தான் என்ன செய்கிறாரு, அழாதே. 13வது வசனத்தில் அவள் அழுறதை பார்த்தப்போ ஆண்டவரால் நம்ம கண்ணீர் வடிக்கும் போது அதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவனே கிடையாது. நம்ம ஆத்ம வியாகுலத்தோடு, நீங்கள் இருதயத்தில் உள்ள வியாகுலத்தோடு ஆத்ம பாரத்தோடு நீங்கள் அழும்போது ஆண்டவர் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவனே நம்ம தேவன் என்ன செய்யாது, கிடையாது. முதல்ல அவர் வந்து அவள் அழுதுட்டு இருக்கிறவளை பார்த்து அழாதே அப்படின்னு தான் என்ன சொல்கிறார் சொல்லிட்டு, அடுத்தது அந்த பாடையை வந்து என்ன செய்கிறார், தொட்டு அவங்க தூக்கிட்டு நடந்துட்டு இருக்கிறவங்க அவர் தொட்ட உடனே என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. வாலிபனே எழுந்துரு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. மரித்தவன் என்ன செஞ்சானா, எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் போய் இயேசு கிறிஸ்துட்ட போய் ப்ரேயரும் பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை. அவள் அழுதுட்டு அவள் பிள்ளை அந்த பாட வழியாக போகிறத கூட ஆண்டவரால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அப்போ நம்ம வந்து அநேக நேரங்களில் அழுதுகிட்டு ஆத்ம வியாகுலத்தோடு எத்தனை நாட்கள் நம்ம ஆலயத்தை தேடி போயிருக்கோம், எத்தனை நாட்கள் வேதத்தை எடுத்து வாசித்திருக்கோம், எத்தனை நாட்கள் ஏதாவது ஒரு செய்தியை நம்ம இந்த செய்தியில் இந்த ஒரு ப்ரோக்ராம் இல்லாமல் ஆண்டவர் நம்ம கூட பேசிட மாட்டாரா, நம்ம எத்தனை கூட்டங்களுக்கோ எத்தனை நேரம் நம்ம என்ன செய்கிறோம். அப்போ நம்மளுடைய ஆத்மாக்களை, நம்ம உங்களுடைய ஆத்ம வியாகுலத்தை
பாரத்தை, நீங்க எவ்வளோ ஆத்ம பாரத்தோட தேவனை தேடுவதை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த தேவன் தான் இந்த நாளில் உங்களை நோக்கி சொல்கிறார். உங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களையும் ஆண்டவர் என்ன செய்வார், மாற்றுவார். நீங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அழாதேன்னு என்ன சொல்றாரு, இந்த வார்த்தையை கொண்டு தேட்டுறாரு. அப்ப நீங்க அழாம இருங்க. நீங்க கேளுங்க, ஆண்டவரே இந்த இடத்துல அவ அழுதுட்டு போகும்போது அவளுடைய பாடையை, அந்த பிள்ளைய பாடையை தொட்டு உங்களுடைய வார்த்தையினால நீங்க என்ன செஞ்சீங்க, சுகமாக்குறீங்க. வாலிபனே எழுந்துருன்னு தான் சொன்னார். அப்போ உங்க வார்த்தை இந்த நேரத்தில் எங்க குடும்பம் மேல வரட்டும், என் பிள்ளை மேல வரட்டும். எனக்கு ஒருவேளை ரொம்ப வருஷமா இப்போ நீங்க குழந்தை இல்லாதமல் குழந்தைக்காக ஜெபிக்கிறவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம முதல்ல பார்த்தோம் அந்த சுனேமியால் அந்த ஸ்திரீ 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் அழகா தெளிவாக போடப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுங்க, கேளுங்க. ஆண்டவரே ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் நீங்கள் அது அழகாக, எனக்கு இந்த நாள்ல இருந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாங்க, இந்த நாள்ல இருந்து எனக்கு பிராண உற்பத்தி கால திட்டத்துக்குள்ள எனக்கு ஒரு குழந்தையை தாங்க, எனக்கு ஒரு குமாரனை தாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு அற்புதத்தை செய்யுங்க, என் ஆத்ம வியாகுலங்கள் எத்தனை இடத்துக்கு நான் வெளியே போக முடியாமல் இருக்கிறேன், நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, எனக்கு திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் ஆகுது, பக்கத்தில் இப்படி பேசுவாங்களோ, சொந்தக்காரங்க எப்படி பேசுவாங்களோ, எத்தனையோ நாட்கள் என்னுடைய ஆத்மாக்களை நான் எவ்வளோ நானும் என் கணவரும் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறோம், அது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே என்று நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை என்ன செய்வார். இந்த இடத்துல ஒரு கைம்பெண்ணா இருக்கிற ஒரு ஸ்திரீ அவள் அழுறதை பார்த்து ஆண்டவருக்கு அவன் மகனை உயிரோடு எழுப்பினார். அப்போ உங்களுக்கு டாக்டர்ஸ் கைவிட்டு இருக்கலாம், இத்தனை நாட்கள் தான், இத்தனை ஆண்டுகள் தான் இவங்க இருப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவரை நோக்கி அழும்போது, ஆண்டவர்கிட்ட உங்களுடைய கண்ணீரை சிந்தும் போது, ஆண்டவரை நோக்கி உங்கள் இருதயத்தை ஊற்றும் போது, ஆண்டவரை தேடும் போது ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை தருகிற தேவனா என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்படி நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே இயேசப்பா, உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் இயேசப்பா. நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி தகப்பனே, உபத்திரப்படுகிறவர்கள் உபத்திரவத்தை அற்பமா எண்ணாத தேவனே இயேசப்பா, ஆத்ம வியாகுலங்களை அறிங்கிற தேவன் ஆண்டவரே. அன்றைக்கு இயேசப்பா வேதத்தில் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி அன்றைக்கு ஆண்டவர் சுனேமியால் ஆத்ம வியாகுலத்தோடு போய் எலிசா கிட்ட போய் அழும்போது இயேசப்பா, அவளுடைய ஆத்ம வியாகுலத்தை மாற்றினீங்க ஆண்டவரே. மரித்த பிள்ளைக்கு நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்க ஆண்டவரே. எலிசா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி உங்களை நோக்கி வேண்டுதல் செய்யும்போது கர்த்தாவே நீங்கள் அற்புதத்தை செய்தீங்க அப்பா. அதே போல் இந்த நேரத்தில் ஆண்டவரே, நான் மறுத்து போய்விடணும், என் கணவர் மறித்து விடுவாரோ, என் பிள்ளைக்கு இந்த வியாதியினால என் பிள்ளைக்கு வாழ்க்கையை எழுந்து விடுமோ என்று யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களே இயேசப்பா, உங்களுடைய ஆண்டவரே அந்த கஷ்டத்துல இருந்து, அந்த வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க இயேசப்பா. யாருக்கெல்லாம் சுகத்திற்காக ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, யாருக்கெல்லாம் ஆண்டவரே எனக்கு மரணம் வந்து விடுமோ என்று பயத்துல இருந்து ஜெபிக்கிறாங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க சுகத்தை, பலத்தை, தீர்க்க ஆயுசை நீங்க கட்டளையிடும்படியா நான் ஜெபிக்கிறேன் இயேசப்பா. ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே அன்றைக்கு சுனேமியாளுக்கு ஆண்டவரே நீங்க ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை கொடுத்து ஆண்டவரே ஒரு குமாரனை கொடுத்து ஆசீர்வதித்தீங்களே இயேசப்பா. அதே போல தகப்பனே இயேசப்பா, கர்ப்பத்தின் கனிக்காக வருடக்கணக்காக மாதக்கணக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க இந்த நாளில் அற்புதத்தை செய்யுங்க. அவங்களுடைய ஆத்ம வியாகுலங்களை பார்த்து ராஜா ஆண்டவரே இந்த நாளில் நீங்க அற்புதத்தை செய்து இயேசப்பா, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவரே ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்தில் கர்ப்பத்தின் கனியை நீங்க கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசப்பா. இதையும் தவிர வீட்டில் உள்ள சில பிரச்சனைகள் நிமித்தம் ஆத்ம வியாகுலத்தோடு யாரெல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ இயேசப்பா, அந்த ஆத்ம வியாகுலத்தெல்லாம் பார்த்து ஒவ்வொரு காரியத்திலையும் அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தாவே நீங்க செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.